வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கு லெவல்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது, ஸோ அதை எடுத்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க்கில் வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்குது, ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் லைவ் மார்க்கெட் ஹவரில் அன்றைக்கான மார்க்கெட்டுக்கான தகவல்களாக நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிடுவேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்றுக்கான ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம், தினமும் 1000 ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்தீங்க, ஒரு வியூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தது. ஸோ நான் ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குரிய பலன் கிடைக்கும்போது ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட ஆதரவை கொடுங்க, நன்றி. அதே மாதிரி கமெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத அது மூலிமா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஓகே, லைக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கான, அதாவது நாளைக்கு மார்க்கெட் லீவு தான், சண்டே. ஸோ நான் வந்து செவ்வாய்க்கிழமை அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட், திங்கக்கிழமையும் ஒரு ஹாலிடே இருக்குது, ஸோ ரம்ஜான். ஸோ நமக்கு வந்து சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாளும் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து 3 நாள் அப்படிங்கிற மார்க்கெட் லீவு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறது ஓப்பன் ஆகுது. அதை தான் நான் நாளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ நாளைனா அடுத்த வர்த்தகம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ நமக்கு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் வந்து 23,519 க்ளோசிங் ஆகியிருக்காங்க. ஸோ 23,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நான் எடுத்து பார்க்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த க்ளோசிங் தான் நமக்கு முக்கியம். இப்போ க்ளோசிங் வந்து 23,500, புட்டு வந்து 99 ரூபா, கால் வந்து 140 ரூபா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேசிக்காக நான் வந்து எப்படி கால்குலேஷன் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நியூ வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்தவங்களுக்கு அது பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த 3 நாள் ஹாலிடே இருக்கிறனால இந்த வீடியோ கொஞ்சம் அதே மாதிரி கால்குலேஷன் எடுத்து பண்ணுற மெத்தடில் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் புதுசாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 23,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் வந்து ரொம்ப காலுக்கும் புட்டுக்கும் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் அதுக்கடுத்த 23,550 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 23,500 550 புட்டு வந்து க்ளோசிங் வந்து 121 ரூபா இருக்குது. காலோட க்ளோசிங் 114. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு 7 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஐடிஎம் சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து அட் த மணி ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 23,550. இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறேன், லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு. நியூ வியூவர்ஸ் நிறையா பேர் இருக்கிறனால நான் பேசிக் அடிப்படையிலேருந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன், பாருங்கள். ஓகேவா? இப்போ 23,500 காலன் புட்டு, இது காலு, இது புட்டு. சரியா? காலோட க்ளோசிங்கை வந்து எவ்வளவு? 114 ரூபா. ஓகே, புட்டோட க்ளோசிங் வந்து 121. இப்போ காலுக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகே, இப்போது 23,550 ப்ளஸ் 114 அப்படின்னா 23,664 ரூபா. 23,664 ரூபா அப்படிங்கிற இடம் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு ஒரு ரெசிடென்ஸ் ஆர்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 23,550 மைனஸ் 121 அப்படின்னு போட்டிங்கன்னா 23,429 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்
சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடமும் கிடச்சிருச்சு. சரி, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 லெவல்ஸ், அதுக்கடுத்து ரேஞ்சு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நம்ம இன்னொரு லெவல்ஸ் எடுக்கணும். அதை நம்ம எப்படி எடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா, இந்த ஹை அப்படிங்கிறதுக்குல 23,550 காலோட ஹையும் புட்டோட ஹை வந்து 177, காலோட ஹை 251. ஸோ இது ரெண்டும் வேணும். ஆனால் இதை ரெண்டையுமே இப்படி பண்ணக்கூடாது, இதை அவரேஜ் பண்ணி பண்ணணும். இப்போது 23,550 காலோட ஹை வந்து 251 ரூபா ப்ளஸ் புட்டோட ஹை 177, ரெண்டையும் கூட்டினா ஒரு 428 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கி. ஸோ பை 2 அப்படி போட்டிங்கன்னா 214. இந்த 214 தான் நமக்கு தேவை. ஸோ ரெண்டுக்கும் ஆவரேஜ் 214. ஸோ இதை என்ன பண்ணோம்னா 23,550 ப்ளஸ் 214, அதுக்கடுத்து 23,550 மைனஸ் 214. சரியா? காலை வந்து ப்ளஸ் பண்ணணும், புட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 23,550 ப்ளஸ் 214. ஸோ 23,764, 23,764 ரெசிஸ்டன்ஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 23,550 மைனஸ் 214 அப்படிங்கும்போது 23,336 அப்படிங்கிறது சப்போர்ட் 2. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 4 லெவல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 4 லெவலையுமே வந்து நம்ம வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் இந்த லெவல்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 1 சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட் 2. ஓகேவா? ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன். ஓகே, அந்த லெவல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். அது போக எஸ்டர்டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் லோ, அது போக நமக்கு கிடச்ச இந்த 4 வேல்யூ இதை வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து மார்க்கெட் நமக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்க்கெட் எங்கேருந்து ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து இது ஆகும். இப்போ மார்க்கெட் சப்போஸ் இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணோம். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து இந்த ஏரியா போகலாம். சப்போஸ் மார்க்கெட்டு வந்து இங்கேருந்து ஓப்பன் இப்படி வர்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் வரலாம். இது கீழே வந்தாங்கன்னா எஸ்டர்டே லோ வரலாம். இதுக்கு அடுத்து இந்த சப்போர்ட் கீழே வந்தாங்கன்னா அடுத்த சப்போர்ட் வரலாம். இல்லை சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்தே ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். ஓப்பனில் இருந்தால் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, லோ சப்போர்ட், இந்த இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க அதிக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி, இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த அட் த மணியோட கால்குலேஷன் வச்சு நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் அப்படி எடுக்கிறதுக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணுவேன். நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கும் இந்த அட் த மணியோட இதுதான் தேவைப்படுது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறது எல்லாமே வந்து, ஓகே சார் இந்த லெவல்ஸ்லாம் எடுத்துட்டிங்க, என்ட்ரி எங்கே பண்ணணும், எக்ஸிட் எங்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குங்க. அது முழுசாகவே அது ஒரு தப்பான கொஷின் தான். இது முழுக்க வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட். நான் பார்த்த விஷயங்களை இங்கே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு என்ட்ரி இந்த இடத்துல எடுங்க, ஒரு இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு நான் இங்கே யாருக்குமே ரெக்கமெண்ட் சொல்ல வரல. நான் வந்து மார்க்கெட்டில் இதுக்கான சந்தர்ப்பங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் தவிர நீங்கள் தான் வந்து அதை உங்களை தயார்படுத்திக்கணும். ஸோ நான் எங்கேயும் என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறத சொல்ல போகிறது கிடையாது. மார்க்கெட்டில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர இந்த இடத்துல வாங்கணும், இந்த இடத்துல விற்கணும் அப்படின்னு நான் யாரையுமே நான் சொல்லலை. இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி கூட பார்த்துடலாம். கொஞ்சம் நான் போர் அடிக்கிற மாதிரி பேசினா மன்னிச்சிக்கோங்க, ரியாலிட்டி, ஆனால் அதுதான் உண்மை. இப்போ ஒரு புதையல் அப்படிங்கிறது நிறையா ஹாலிவுட் படத்துலேயும் தமிழ் படத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு மேப் கிடைக்கும், அந்த மேப்பில் புதையல் இருக்கிற இடம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தேடி வந்து எல்லோரும் போவாங்க. புதையலை எடுத்தாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், ஆனால் அதை தேடி போனாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த அர்த்தமணி அப்படிங்கிறது வந்து ஒரு மேப்பு, புதையல் இருக்கக்கூடிய ஒரு மேப்பு. இந்த புதையலை எடுக்கணும் அப்படின்னா நானுமே வந்து இந்த புதையலை தேடி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு போவேன். ஸோ புதையல் இருக்கிற இடத்துல போய் எடுப்பேன். புதையல் அப்படிங்கிறது வந்து மீன்ஸ் நான் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த அர்த்தமணி தான் மேப். எனக்கு மார்க்கெட்டில் நான் பயணம் பண்ணுறதுக்கு இந்த அர்த்தமணி ப்ரீமியத்தை வச்சு தான் நான் வந்து இந்த மேப்பை வச்சு தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் புதையல் அப்படிங்கிற ப்ராஃபிட்டை நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா? கொஞ்சம் பேசுகிற வளவலான்னு பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ திருப்பவும் சொல்கிறேன், வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு. 3 நாள் நல்லா லீவ் இருக்குது, நல்லா ஒரு உங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது, இப்போ இதுக்கான இந்த மணி நான் எப்படி சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மணி சூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குங்க. எதுக்கு சார் பர்டிகுலர் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து காலுக்கும் புட்டு எடுத்தீங்க அப்படின்னு ரிப்பீட்டாகவே நான் வந்து அதையும் ஃபஸ்ட்டு வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் அதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 23,550 புட்டோட ஹை வந்து 177 ரூபா. 23,550 நான் எழுதியே காட்டிடுறேன். புட் ஆப்ஷன். சரியா? இது வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பண்ணுறேன். உங்களை வந்து அங்கே மைனஸ் பண்ண சொல்லியிருந்தேன், புட்டை வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து புட்டை ப்ளஸ் பண்ணணும் இந்த லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி ரேஞ்ச் அப்படிங்கிறது கிடச்சிரும், ஸ்ட்ரைக் வந்து கிடச்சிரும், அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் கிடச்சிரும். ஸோ ப்ளஸ் பண்ணால் தான் புட்டுக்கான இந்த மணி ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்கிடாதீங்க அதையும் இதையும். 23,550 காலை வந்து காலோட ஹையை நான் லெஸ் பண்ணுறேன். காலோட ஹை வந்து 251. ஓகேவா? நீங்கள் அதையும் இதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. நீங்கள் வந்து நான் காலை ப்ளஸ் தானே பண்ண சொன்னார், இங்கே ஏன் மைனஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே காலை வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கிடச்சிரும். நமக்கு தேவை ஐடிஎம் ஸ்ட்ரைக். அதனால் இதை வந்து அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் அதே இதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிடக்கூடாது. 23,550 புட் ஆப்ஷன் ஹை வந்து ப்ளஸ் 177 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு வந்து 23,727 அப்படிங்கிற ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கால் 23,550 காலோட ஹையை மைனஸ் 251 அப்படின்னு பண்ணோன்னா ஸோ 23,299 அப்படிங்கிற இடம் கிடைக்கும். ஸோ எனக்கு 2 ரேஞ்சு கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நான் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா 23,727 அப்படிங்கும்போது நான் ரவுண்ட் ஃபிகராக நான் எடுத்துக்கிறேன். சரியா? 23,700 அப்படிங்கிற புட்டோட ஐடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 23,299 அப்படிங்கும்போது இதையும் ரவுண்டாக எடுத்துக்கணும். 23,300 கால் ஐடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேவா? இதை நான் இப்படி தான் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா பேர் கேட்டீங்க இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை எப்படி இது பண்ணுறீங்கன்னு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருப்பி இந்த கொஸ்டின் என்கிட்ட நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்தோம் என்கிட்ட திருப்பி இந்த கொஸ்டின் கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒரு வீடியோவே உங்களால் பார்க்க முடியலன்னா ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் பொறுமை இல்லாமல் அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் யார் இருந்தாலும். இப்போ நம்ம ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துருக்கோம். 23,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதுக்கும் வந்து இந்த எஸ்டர்டே ஹை லோவை மார்க் பண்ணியிருக்கேன். அது போக இந்த மீட்டிங் அப்படிங்கிற இடமும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அது எப்படி எடுத்துருக்கேன்னா 23,300 காலோட ப்ரீமியம் வந்து அதாவது க்ளோசிங் 281 ரூபா. 23,700 புட்டோட க்ளோசிங் 211. ஸோ இந்த 281 211 கூட்டினீங்கன்னா
492 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை பை 2 பண்ணிட்டு 246 அப்படிங்கிற இடம். ஸோ இதுதான் வந்து மீட்டிங், அதாவது காலுக்கும் புட்டுக்கும் ப்ரீமியம் சென்ட்ரு பாயிண்ட் அப்படிங்கிறத மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி 246 எடுத்திருக்கேன். இந்த மீட்டிங்லேருந்து எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன், 50 பண்ணியிருக்கேன். அதாவது 246 அப்படிங்கிற மீட்டிங்லேருந்து 50 பாயிண்ட் அப்படின்னு ப்ளஸ் பண்ணால் 296 அப்படிங்கிற இடம் கிடைக்கும். 246 அப்படிங்கிற இடத்துலேருந்து 50 பாயிண்ட் லெஸ் பண்ணிங்கன்னா 196 அப்படிங்க கிடைக்கும். ஏன் இந்த 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன்னா, நமக்கு வந்து ஆப்ஷன் செயினில் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், 23,500 அப்படின்னா திருப்பி 23,450, 400, 350, 300 அப்படிங்கிற எவ்ரி 50 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து இங்கே இதாக இருக்குது. ஸோ அந்த 50 பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து இங்கே காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 296னா 346, அதுக்கடுத்து அடுத்த லெவல் வந்து 396, அதே மாதிரி இங்கே 196னா 146, இங்கே வந்து 96 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். நான் 3 இது மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது எடுத்து பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. மீட்டிங் அப்படிங்கிற இடம் 246 ரூபா, 50 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோன்னே 296 லெஸ் பண்ணால் 196 அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்டிங் பண்ணும், முக்கியமான இடங்களாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு கால் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் புட்டு 23,700க்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். புட்டு அப்படிங்கிற இதுக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ அண்டு ஹை பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அது போக நம்மளோட மீட்டிங் 246, மேலே 50 பாயிண்ட்டு, கீழே 50 பாயிண்ட்டு அப்படிங்கிறேன். ஸோ இது வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் சப்போர்ட்டாகவும் ஆக்டிங் பண்ணும். ஓகேவா? இதில் இப்போது இன்னொரு சில விஷயம் வந்து எல்லாருமே கேட்குங்க, இந்த மீட்டிங் அப்படிங்கிற இடம் வந்து ரெண்டு பேரும் எங்கே மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இது சிம்பிள் தான். இப்போ அட்டமணி வந்து இப்போ இந்த இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த அட்டமணி வந்து 23,550 சேம் ஸ்ட்ரைக், ரொம்ப ப்ரீமியம் வந்து டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே 23,550 மீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரியா? இதே பாருங்கள், இதே வந்து 23,500க்கு போய் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து 99 ரூபா, கால் வந்து 140 ரூபா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து 23,519 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மார்க்கெட் 23,500 வரும்போது ரெண்டு பேரும் சேமாக மீட் பண்ணணும். எப்படின்னா இப்போ ரெண்டு பேர்த்தையும் கூட்டுங்க, 99 + 140, 239 ரூபா ப்ரீமியம் வருது. பை 2 போட்டிங்கன்னா 119 ரூபா. சரியா? 119 வருது. அப்போ ரெண்டு பேரும் 119ல் மீட் பண்ணுவாங்க. 23,500, இப்போ 23,519 மார்க்கெட் இருக்காங்க. 23,500 வரும்போது ரெண்டு பேரும் 119 ரூபா அப்படிங்கிற இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு மீட்டிங் 246 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? நான் கொடுக்கல, நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 246 ரூபா அப்படிங்கிற மீட்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கே மீட் பண்ணுவாங்க இந்த 246 ரூபாய் அப்படின்னா அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் தான். இப்போ 23,700 புட்டோட ப்ரீமியம், அதாவது ஸ்ட்ரைக்கு, 23,300 காலோட ஸ்ட்ரைக்கு. சார் ரெண்டையும் 300, 23,700, 23,300 ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்டு. ஸோ பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 200. அப்போ 200ங்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் சென்டர் பாயிண்ட் என்ன வருது? 23,700லேருந்து 200 லெஸ் பண்ணிங்கன்னா 23,500 அப்படிங்கிற இடம். 23,300லேருந்து 200 ப்ளஸ் பண்ணிங்கனாலும் 500.
அப்போ 2 பேருமே வந்து மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த 246 ரூபா அப்படிங்கிற ப்ரீமியத்தை மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து 23,500. அப்போ 23,500 வந்து ஸ்பாட் வரும்போது 2 பேருமே வந்து இந்த 246 ரூபாய்க்கு மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 246 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாமான்னா அப்படி கிடையாது. நான் எங்கேயுமே உங்களை வந்து இந்த இடத்துல பை பண்ணணும், இந்த இடத்துல செல் பண்ணணும்னு சொல்லல. நீங்கள் இதை அப்சர்வேஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்பவே லென்த்தாக தான் இருக்கும் அந்த வீடியோ. ஆனால் ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். தேவையில்லாத பேச்சுகள் இங்கே இருக்காது. ஃபுல்லாகவே நான் பார்க்குற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நம்ம வந்து அட் த மணி, ஓப்பன் அட் த மணி ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து இங்கே பண்ணணும். இப்போ கொடுத்த வந்து கான்செப்ட் எல்லாமே தனி. இதையும் நான் இப்போ அதுக்கடுத்து சொல்ல போகிற விஷயத்தையும் நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிடாதீங்க. இது வேறு, நான் இப்போ சொல்ல போகிற கான்செப்ட்டு முழுசாகவே வேறு. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஓப்பன் அட் த மணி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த அட் த மணியோட ஃபார்முலா மட்டும்தான் தேவைப்படும். பார்த்திங்கன்னா இந்த அட் த மணியோட 23,550 அட் த மணி. ஓகேவா? ஓகே, 23,550 அட் த மணி. இதில் நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஹை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அதே மாதிரி லோங்கிறது தேவை, க்ளோசிங் அப்படிங்கிறது தேவை. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆவரேஜ் பண்ணணும். நீங்கள் 23,550 கால் புட்டு ஹையை வந்து 177 + 251 அப்படின்னு போட்டிங்கன்னா 428. ஓகேவா? இதை பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 214 அப்படிங்கிற இடம் வேல்யூ கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோ 89 + 86 175 பை 2 போட்டிங்கன்னா 87. 175 பை 2 போட்டிங்கன்னா 87. ஸோ க்ளோசிங், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு க்ளோசிங் வந்து 121 + 114 235. 235 பை 2 போட்டிங்கன்னா 117. 117.5, நான் ரவுண்டாக 117 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எல்லாமே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இப்போ 23,550 அப்படிங்கிறது நமக்கு அட் த மணி. ஓகேவா? இந்த 23,550ங்கிறத அட் த மணி இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச லோ வந்து என்னது, லோ வந்து 87 ரூபா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் 117. அதுக்கடுத்து ஹை 214. ஆமாம், இதில் ஓப்பனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓப்பனுங்கிறது நமக்கு மார்க்கெட் லைவில் கிடைக்கும் தான் தகவல் தெரியும். நேற்று கூட உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், 23,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நம்ம இதை எப்படி பண்ணியிருந்தோன்னு. இந்த லெவல்ஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கணும். அட் த மணிங்கிற ஸ்ட்ரைக் இருக்குல்ல, இந்த அட் த மணி ஸ்ட்ரைக்கில் கால் அண்ட் புட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிற அட் த மணியில், சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு 23,300 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோ வேண்டாம், வேறு ஸ்ட்ரைக் 23,400. ஓகேவா? 23,400 மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்கன்னா, இந்த 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் நீங்கள் இந்த லெவல்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும். இந்த ஆவரேஜ் பண்ணி வச்சிங்களா, லோ 87,
ஹை 214, க்ளோசிங் 117. இந்த மூணையுமே வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 23,400 பக்கத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. சப்போஸ் நான் உங்களுக்கு எழுதியே காட்டிக்கிறேன்னு, மார்க்கெட் வந்து 23,396 ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் வந்து 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்கிடுவேன். அட் த மணி ஓப்பன் ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேவா, குழப்பிக்கிடக்கூடாது. சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலில் ஓப்பன் ஆகும்னு சொல்ல, இதில் ஓப்பன் ஆனால் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரியா, இதுவே வந்து 23,428 ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 23,450 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு ஓப்பன் அட் த மணி ஸ்ட்ரைக். ஓகேவா, சப்போஸ் 23,486 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 23,500 அப்படிங்கிற ரவுண்ட், எப்பயுமே வந்து ரவுண்ட் ஃபிகராக எடுங்க. ஓகேவா, அதாவது எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அது நியர்பை எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். சரியா, இப்போ சப்போஸ் வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து 23,519. சப்போஸ் 23,519 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா நான் 23,550 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை தான் நான் எடுப்பேன். சரியா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். புரியலன்னா இன்னொருக்கா நீங்கள் வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு நான் 23,400 ஓப்பன் ஆகுதுன்னா அதில் எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிடுவேன். அதாவது நமக்கு கிடைச்ச லோ 87, ஹை வந்து 214, க்ளோசிங் 117, லோ 84. ஓகேவா, இந்த 4ஐயுமே ஓப்பன் பண்ணிட்டேன். மூணையுமே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி சேம் 23,400 புட்டுக்கும் நான் வந்து இதே மாதிரி மார்க் பண்ணிடுவேன். ஓகேவா, கால் அண்ட் புட்டுக்கு ரெண்டுக்குமே நான் மார்க் பண்ணிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஓப்பனுங்கிறது ஒரு 100 ரூபா அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 100 ரூபா அப்படிங்கிற இடத்துல அந்த 100 ரூபாயும். ஸோ இப்போ இதில் என்ன இதுன்னா, இப்போ மார்க்கெட்டில் நமக்கு எப்படி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா, இந்த 117க்கு மேலே யார் நிற்காங்களோ அவங்க தான் வந்து ஸ்ட்ராங். மார்க்கெட்டை வந்து இந்த 214 அப்படிங்கிற இடம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 117 அப்படிங்கிற இடத்தையும் ஓப்பன் 100 அப்படிங்கிற கீழேயும் இந்த லோ 84 கீழே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியாது. அதாவது நான் சொல்கிறது டைரக்ஷன். அதாவது புரியலன்னா திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கா பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி இல்லைனா இதுக்கு முந்தின வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பார்த்தா தான் இதுக்கு உங்களுக்கு புரியும். ஓகேவா, இதை பற்றி நான் வந்து இந்த ஓப்பனுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு தெளிவாக இதை மட்டுமே தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, ஓகேவா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாகவே போயிடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.